क्रतुंड महाकाया सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा श्री महागणपते नमः शिवाय गुरवे नमः। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र च निपच्च राघवे केदवे नमो नमः। அன்பார்ந்த மா டிவி மற்றும் நெல்லை மா டிவி யூடியூப் நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் ஒரு அற்புதமான ஜோதிட கேள்வி நேர நிகழ்ச்சி மா டிவி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. சுமார் 40 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையில் அனுபவம் வாய்ந்த பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நம்மளிடையே இணைந்து ஒவ்வொரு வாரமும் நேயர்களுடைய எதிர்கால பலன்கள் என்ன, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதற்கு உரிய நவரத்தின கற்கள் என்னென்ன அணியலாம் மோதிரங்களாக, என்னென்ன கோவிலில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதன் மூலமாக, என்னென்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை நோக்கி உயரக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி மிக அற்புதமாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நபர் ஐயாவுடைய தொலைபேசி எண் 9443486722 இந்த எண்ணுக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்பர் 24 சன்னதி தெரு சிஎன் கிராமம் திருநெல்வேலி ஜங்ஷன் இந்த முகவரிக்கு வந்து நேரடியாக உங்கள் ஜாதக பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த லைவ் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேர்கள் உங்களுடைய தொடர்புகள் இப்பொழுது முன்னதாக இப்போ பங்குனி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். சனி பயிற்சி எல்லாமே பார்த்துட்டோம். இருந்தாலும் கூட இப்போ வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய வருடத்தினுடைய பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த பராபவ வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அப்படிங்கிறத ஓரிரு வரிகளில் எத்தனை சதமானம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி பயிற்சி சனி பகவானை பற்றி பார்த்துருப்போம். இப்போ அடுத்து குருவனுடைய பயிற்சி ஜூன் மாதம் நடக்கும். கண்டிப்பாக ராகு கேது பயிற்சிகளும் கூட இந்த பராபவ வருஷத்தில் நடக்க இருக்குங்கய்யா. இப்போ நம்ம பொதுவாக இந்த எல்லாத்தையும் ஒரு கோணங்களில் வருட கிரகங்கள் ஆய்வு செய்து மேஷம் முதல் மீனம் வரை சுருக்கமாக நம்ம என்ன சொல்லலாம் மக்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் ராசியை மேஷம் எடுத்தீங்கன்னா அது தமிழ் வருடத்தையே ரெண்டாக பிரிப்போம். அதாவது சித்திரையிலேருந்து பங்குனி வர 12 மாதங்கள். நம்ம ஆங்கில மாத கணக்கு பண்ணால் தான் மக்களுக்கு புரியும். அதனால் அது வந்து ஏப்ரல் டு ஏப்ரல் வச்சு பார்க்கும்போது ஏப்ரல் டு ஜூன், அப்புறம் ஜூலை டு ஏப்ரல். அப்போ மேசராசிக்கு பாருங்கள் வருடத்தினுடைய 6 மாதங்களாக பிரிக்கிறோம் இல்லையா? ஆமாம். இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் ஒரு, அப்புறம் மார்ச் வரை ஒன்று, மார்ச் வரைக்கும். அப்போ சித்திரையிலிருந்து ஆவணி வரை, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, கிட்டத்தட்ட புரட்டாசி வரை, புரட்டாசி வரை வச்சுக்கலாம். புரட்டாசி மிடில். சரி, மிடில் வரை. அப்போ அந்த மேசராசிக்கு வருடத்தினுடைய முற்பகுதியான வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் மிடில் வரை எப்படி இருக்குன்னா வருடத்தினுடைய முற்பகுதி வந்து கொஞ்சம் அதிகமான பண விரயங்களும் பொருள் நஷ்டங்களும் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரி வருடத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஐப்பசியில் இருந்து பூனி வர மிக மிக ஒரு யோகமான காலமாகவும் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாகவும் பல வருடங்களாக குடும்பத்தில் சிலருக்கு திருமணம் தடைபட்டிருந்த திருமணம் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டிட்டு பால் காய்ச்ச முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகப்பிரவேசம் ஆகக்கூடிய காலமாகும். பலருக்கு வாகன யோகங்கள், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் பதவி உயர்வு பெறக்கூடிய காலமாக இருக்குது. குறிப்பாக இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேசராசிக்கு இந்த புத்தாண்டு பராபவருடைய வருஷ பலன் பார்த்திங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதி ஒரு மத்தியமான பலனும் பிற்பகுதி யோகமாகவும் பலனும் வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் உண்மை. அடுத்து ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதி யோகமான காலம். வருடத்தினுடைய முற்பகுதின்னு சொல்லக்கூடிய சித்திரையில் இருந்து புரட்டாசி வரை பண வரவுகள், பொருளாதாரம் மேன்மை அடையும், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலம், குழந்தைகளால் சந்தோஷம், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம், வீட்டில் பல சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஏற்படக்கூடிய காலமாகவும்
கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலமாக வருடத்தினுடைய முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கிறது. அதே ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தின் பிற்பகுதி சொல்லக்கூடிய ஐப்பசியிலிருந்து பங்குனி வரை பார்த்திங்கன்னா இடம் மாற்றங்கள், பண வரையங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள், சொந்தம் வந்த பகை, காரிய தாமதம், இடங்கள் வாங்கி அதில் பிரச்சனை, கோர்ட்டு வழக்குகள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. வருடத்தினுடைய பிற்பகுதி சுமாராகவும் முற்பகுதி நல்ல ஒரு யோகமான நிலையிலுமே இருக்குது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பலனை நம்ம கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் மேஷம் ரிஷபம் 2 ராசிக்கு முற்பகுதியும் பிற்பகுதியும் ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது ராசியாக காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியினுடைய வருடத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதி. மிதுன ராசிக்கு பார்த்தேன்னா முற்பகுதி பிற்பகுதி இல்லாமல் முழுதுமே நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு இப்போ பொதுவாக அந்த வருடப்பலன் எதை வச்சு சொல்ல ஒரு 4 முக்கியமான கிரகத்தை வச்சு அந்த வருடப்பலன் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று குரு பகவான், அப்புறம் சனி பகவான், அப்புறம் ராகு கேது. முக்கியமான கிரகங்களை வச்சு அந்த வருடப்பலன் அதனுடைய பெயர்ச்சி, அதனுடைய நகர்வுத்தன்மை, அதை வச்சு தான் வருஷ பலனை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமே, அதாவது சித்திரையிலேருந்து அடுத்த பங்குனி வரை யோகமான காலம்னே சொல்லலாம். நினைத்த காரியம் கைகூடக்கூடிய காலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாகும். தடைப்பட்ட பல திருமணங்கள் நடைபெறும். அதேமாரி கல்வி, புதிய தொழில், கூட்டு தொழில் பலருக்கு சிறப்பாக இருக்கும். பல வருடங்களாக இருந்த வம்பு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்குது. பெரிய மனிதர்கள் உதவிகள் ஏற்படக்கூடிய காலமாகும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய காலமாகும். அதே போல் பல வெளியூர் வெளி மாநிலம், வெளிநாடு நல்ல பண வரவுகளும் பிரயாணங்களும் வெற்றிகரமாக இருக்குங்கிறது மிதுன ராசிக்கு உண்டான இந்த பராபவ வருஷத்துடைய முழுமையான பலன், நல்ல பலனாகவே இருக்குது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுடைய பலனானது மிதுன ராசிக்கு ரொம்ப முழுமையான சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொன்னது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்க போகும். கண்டிப்பாக நம்ம மிதுன ராசிக்கு. அடுத்ததாக கடகராசி. ஆமாம், இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில் சுப வரையங்கள் அதிகமாக இருக்கும். வருடத்தினுடைய முற்பகுதி சுப வரையங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையினுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிப்பு, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். குழந்தைகளால் மனக்கஷ்டங்கள் தரக்கூடிய காலமாகவும் கடகராசிக்கு இருக்குது. அதே கடகராசி வருடத்துடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய புரட்டாசியில் இருந்து பங்குனி வர மிக மிக யோகமான காலம் சொல்ல. ஏன்னா பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு அவருடைய ஜென்ம ராசியில் உச்சமாகிறதுனால, குரு உச்ச ராசிக்கு வர்றதுனாலையும், அதே மாதிரி கோச்சார சனி கிரகம் நல்ல இடத்துல இருக்குது. ராகு கேது ஓரளவு, கேது கூட குரு கேது போது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். பலருக்கு தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் இருந்த குடும்ப செலவுக்காக வாங்கிய பல கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய காலமாகும். கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களால் உதவிகள் ஏற்படலாம். தெய்வீக பிரார்த்தனைகள் கைகூடக்கூடிய காலமும், பல பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நட்பும் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி பலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய பலனும், பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு யோகமான காலமாக பராபவ வருஷத்தினுடைய வருஷ பலன் பார்த்தீங்கன்னா கடகராசி வருடத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி ஐப்பசியிலிருந்து பங்குனி வரை ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. வரக்கூடிய பராபவ தமிழ் ஆண்டினுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். காலபுருஷ தத்துவத்தின் 5வது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் எப்படி இருக்கீங்க? சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருடத்தினுடைய முற்பகுதி யோகமான காலம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் வருடத்துலேயும் இருக்குது. சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் ராகு கேது ஓரளவு நல்லா இருக்குது. குரு லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ முற்பகுதி மங்களகரமாகவும் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். அதேமாதிரி தடைப்பட்ட பலருக்கு திருமணம் மிக சிறப்பாக நடைபெறும். குழந்தைகளுடைய கல்வி மேன்மையடையும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலம். பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரக்கூடிய காலமாக அமையும். கோர்ட்டு வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும். இது சிம்மராசிக்கு வருடத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா இதற்கு இப்போ சொன்னதுக்கு நேர் எதிர்ப்பதமாக அமையும். வாகனத்தால் இடையூறுகள், சொந்தம் பந்தங்கள் பகை, அவமானம், பொருள் நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், தொழில் செய்ய இடத்துல கடன் சுமைகள், அரசாங்க நெருக்கடி, குழந்தைகளால் மனக்கஷ்டம், அவமானம், ஊரில் அவப்பெயர், இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்தித்து கூடிய காலமாக இருக்குல்ல. வருடத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது ஐப்பசியிலிருந்து பங்குனி வர தெய்வத்தினுடைய பலத்தால் நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போகலாங்கிறது சொல்லலாம். நிச்சயமாக. அடுத்த ராசி சிம்ம ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ராசி கன்னி.
கன்னிராசியினுடைய பிறந்தவர்களுடைய தமிழ் புத்தாண்டினுடைய கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிதுனத்துக்கு பலன் சொன்ன மாதிரியே வருடம் முழுவதுமே யோகமான காலம் சொல்லலாம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் எல்லாமே ராகு, கேது, குரு, சனி ஒரு முக்கியமான 4 கிரகம் சிறப்பாக இருக்கிறதால வருடத்திலும் முழுமையான நல்ல பலன் பார்க்கலாம். இப்போ காலர்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்காரர் காலர்ஸ் பார்க்கலாம். நம்ம கால்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பலன் பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. சரி, தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள். சரி, ஜோதிட சம்மந்தமானதை ஒன்று பார்ப்போமா? சொல்லுங்க ஐயா. கேளுங்க, சொல்கிறேன். மற்ற 6 ராசிக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். சரி, இப்போ தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள் மேசம் முதல் கன்னி வரை ஐயா சொல்லும் போதே வருஷத்தை 2ஆக பிரிச்சாங்க. முதல்ல ராசி 6 மாசம்னு. இப்போ ராசியும் மேசம் முதல் கன்னி வரை அப்படின்னு புரட்டாசி வரைக்கும். மேச ராசி அப்படிங்கிறது சித்திரை மாதமும், கன்னி ராசிங்கிறது புரட்டாசியும் குறிப்பிடுது. அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் மீதம் இருக்கக்கூடிய துலா முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த எல்லாமே இப்போ எஜுகேஷன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகி சேஞ்ச் ஆகுது. இப்போ +2 முடிச்சு கண்டிப்பாக அடுத்து அவங்க வந்து உயர்கல்வி காலேஜுக்குள்ளே போகக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கு முக்கியமான தருணமாக இருக்குது. கண்டிப்பாக அது பார்த்துருவோம். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு +2 போகிறாங்க. இதில் குரூப் தேர்வு பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக தெளிவா வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையை அவங்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த 10th +2 தாண்டி எடுக்கக்கூடியது. ஏன்னா அடுத்து வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பொருளாதாரத்தை, தொழில் ரீதியாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய போகக்கூடிய கல்வி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதன் அடிப்படையில் எப்படி எடுத்துக்கலாம்? தெளிவாக ஜோதிட ரீதியாக தெளிவாக சொல்கிறேன். ஜோதிட ரீதியாக சொல்கிறதுக்கு வந்து இது என்றைக்குமே அன்னைக்கும் பிரம்மா எழுதியாச்சு. இதை தான் சொல்லியிருக்கு. அவரவர் தமக்குள்ள ஆயுசு, கல்வி, பொன்வித்தை, நாமம், எழில் மரணம் இவை 7 சிவனருளால் பிரம்மனால் தாயின் கருவில் இருக்கும்போது சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அவரவர் தமக்குள்ள ஆயுசு, கல்வி, பொன்வித்தை, எழில் மரணம், நாமம் இவை 7 சிவன் அருளால் தாயின் கருவறையில் பிரம்மனால் எழுதப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய கல்வி தன்னுடைய தாய் வயிற்றில் கருவாக இருக்கும்போதே இவன் இதுதான் படிப்பான்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம். அதே தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் தொடர்ந்து வருது. அப்போ கல்வியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான கல்விகள் இருக்குது. கல்வியில் நிறைய மனித வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவைப்படலாம் அதெல்லாம் கல்வி ஆயிடுச்சு. உதாரணமாக பார்க்கும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருந்து, வளரக்கூடிய முடியில் இருந்து, அப்புறம் நம்ம உடல் ரீதியான மருத்துவத்தில் இருந்து, சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து, இல்லையா நமக்கு மனிதனுக்கு எது தேவை, தாவரங்களுக்கு எது தேவை, விலங்குகளுக்கு என்னென்ன தேவை, இது எல்லாமே என்ன இருக்குது, கல்வியாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அப்போது கல்விக்கு வந்து முந்தைய என்ன சொல்லுவாங்கன்னா வித்யாகாரகன் புதன் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து பழைய முறை. இப்பவும் அது தொடரும். புதனு பேர் வித்யாகாரகன். அப்படி வித்தைன்னா அப்படி கல்வியை குறிக்கக்கூடியது, கல்வி திறமையை குறிக்கக்கூடியது. அப்போ நவீன தொழில்நுட்ப கல்விக்கு என்ன கிரகம் ஆதாரம்னு கேட்டீங்கன்னா ராகு தான் நவீன கல்வி. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கல்வியை வந்து கல்வியில் என்ன இருக்குது, ஆரம்ப கல்வி, தொடக்கப்பள்ளி இருக்கா, ஆரம்ப கல்வி இல்லையா, ஆரம்ப கல்வி தொடக்கப்பள்ளி இது எத்தனை வரை, 6th வரை. அப்புறம் 8th 10th +2 வரை என்னது, அதுக்கப்புறம் உயர்நிலை +2 வரை உயர்நிலை, +2க்கு அப்புறம் மேல்நிலை, இது என்னது பட்டப்படிப்பு, பட்டத்துக்கு மேலே பட்ட மேற்படி பிஜி, அப்புறம் ஆராய்ச்சி. அப்போ ஒரு ஜாதகத்தில் கல்வி எப்படி குறிக்கணும், லக்னத்துக்கு 2ஆம் பாவம், ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிக்கும், 4ஆம் பாவம் அந்த 8th +2 வரை குறிக்கும், டிகிரி வரை வச்சுக்கலாம். 9ஆம் பாவம் தான், 9ஆம் பாவம் டிகிரி, 11 பாவம் தான் ஆராய்ச்சி கல்வி, பட்ட மேற்படிப்பு, பல பட்டங்கள் வாங்குறது, அவார்டு வாங்குறது, மெடல் வாங்குறது. அப்படின்னா பார்த்தா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்தால், அந்த ஸ்தானாதிபதி நல்லா இருந்தாலும், அந்த ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆராய்ச்சி கல்வி PhD வரை போகும். அதே மாதிரி சூரியன் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருந்தால் அவங்களுக்கு வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கல்வி, தலைமை பதவி கூட MPA சம்மந்தம், சூரியனும் புதனும் தொடர்பு நல்லா இருந்தால் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் லைன், அப்புறம் வக்கீல், சட்டம் படிக்கிறது, ஜோதிடம் படிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன இருக்கணும், புதனும் சூரியனும் நல்ல இடத்துல இருக்கணும். அதே மாதிரி பியூர் சயின்ஸ் படிக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் என்ன நல்லா இருக்கணும், செவ்வாயும் சனியும் நல்ல இடத்துல இருக்கணும். நவீன மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா ராகு நல்ல இடத்துல இருக்கணும்.
அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இதெல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகு நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டால் விஞ்ஞான ராகு, மெய்ஞான கேதுனே பெயர். அப்புறம் ஃபிலாசபி, ரிலீஜன்ஸ் அதை மாதிரி படிக்கணும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தத்துவங்கள் படிக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து கேது நல்லா இருக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கணும், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அதை மாதிரி படிக்கணும்னு இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். சிஏ படிக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். பொதுவே அறிவு சம்மந்தப்பட்ட ஜென்ரல் நாலேஜை படித்து யூபிஎஸ் எழுதுனா அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சூரியனுக்கு உண்டு சொல்லியாச்சு. சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ஆராய்ச்சி கல்வி, சந்தைக்கு வந்து கலைநயம் சம்மந்தப்பட்ட, சந்திரன் புதன் சுக்கிரன் இருந்தால் சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட படிப்புகள், கலை ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள். செவ்வாய்க்கு சொல்லியாச்சு, புதனுக்கு சொல்லியாச்சு. சுக்கரனுக்கு அப்படிதான். சுக்கரன் வந்து என்னன்னு கேட்டேன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, அதுமாதிரி அழகுக்கலை சம்மந்தப்பட்டது, பிளாஸ்டிக் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ், அப்புறம் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள், சினிமா துறை சம்மந்தப்பட்டது, சவுண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இசை சம்மந்தப்பட்டது, நாட்டியம் சம்மந்தப்பட்டது, அழகுக்கலை சம்மந்தப்பட்டது, சிருஷ்டி ஒன்று உருவாக்குறது அழகா இல்லையா, கிரியேட்டிவாக, அது சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள். இது சம்மந்தமாக இல்லாமல் எல்லாமே சுக்கரன் பிறந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி அழகுக்கலை சம்மந்தப்பட்டது, பரதநாட்டியம், பாட்டு, இசை, இதை மாதிரி சின்ன ஃபீல்டு, அப்புறம் சின்னத்திரை, பெரிய திரை, இதெல்லாம் நல்லா போடணும். எனக்கு பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் பேர் விடிவெள்ளின்னு பேர். சுக்கரன் என்னது? விடிவெள்ளி. இந்த விடிவெள்ளியை சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா இருந்தால் அவங்க சினிமா துறையில், கலைத்துறையில் ஜொலிக்கலாம். எப்படி விடிவெள்ளி ஜொலிக்குமோ அதே மாதிரி ஜொலிக்கணும்னு என்ன பிறந்த ஜாதகத்தில் சுக்கரனும் புதன் நல்லா இருக்கணும். அப்புறம் சனி பகவான் சொல்லி, சனி கிரகத்தினுடைய கல்வி எல்லாமே என்னென்னா விவசாயம் சார்ந்த கல்வி, இன்ஜினியரிங்கில் பொறியியல், மெக்கானிக்கல், என்ன அதுபோல் சில மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் சேர்ந்த படிப்புகள், அதெல்லாம் என்னது சனி கிரகம். பொறியியல் சம்மந்தப்பட்ட கல்விக்கு சனியும் நல்லாயிருக்கும், பியூர் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட கல்வி. அப்புறம் ராகு சொல்லிட்டேன், நவீன மருத்துவம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, இது எல்லாமே என்னது ராகு கிரகம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் கேது மெய்ஞான சம்மந்தப்பட்ட, கேதுக்கு இன்னொரு படிப்பும் படிக்கலாம், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது, கல் சம்மந்தப்பட்டது, மண் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டபடி, கடலுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், அதாவது மைன்ஸ் பார்க்குறது, ஆமாம், இது எல்லாம் இது எல்லாமே கேது. அப்போ கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்குறது, பெட்ரோலிய கெமிக்கல் பார்க்குறது எல்லாமே கேது. இந்த கேது கிரகம் நல்லா இருந்தால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் கப்பல்லையே சுற்றக்கூடிய வேலைகள், வேலை பார்க்கக்கூடிய போல ஜலராசியாக இருந்து, ஜல லக்னமாக இருந்தாலும் நிறைய கிரகங்கள் ஜலராசியில் இருந்தால் அவங்க மெரைன் டெக்னாலஜி படிக்கலாம். அதேமாதிரி ஆகாசத்தில் பறக்கணும் இல்லையா, பைலட் ஆகணும்னா அதுக்கு ஒரு படிப்பு. அதுக்கு என்னது பிறந்த ஜாதகத்தில் சுக்கரனும் ராகும் நல்ல இடத்துல இருக்கணும். விமானி ஆகணும்னா சுக்கரன் நல்லா இருக்கும். மருத்துவர் ஆகணும்னா பிறந்த ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கணும். சூரியன் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் அவர் மருத்துவர். அதுமாதிரி சூரியன் செவ்வாய் தொடர்புள்ள லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவம் சிறப்பாக வரும். கல்வியில் நிறைய விதங்கள் இருக்குது. அது மாதிரி கல்வி பார்த்தீங்கன்னா அந்தந்த வயசில் படித்தா தான் படிப்பு, அப்புறம் படித்தா படிப்பு கிடையாது. ஓரட்டில் பெறாத கல்வி, ஓரட்டில் பெறாத அறிவு, ஈரட்டில் பெறாத கல்வி, மூவட்டில் கூடாத திருமணம், நாலெட்டில் சேராத செல்வம் பயன் தராதுன்னே சொல்லியிருக்கு. ஓரெட்டுக்குள்ளே குழந்தை அறிவாக இருக்கணும். அதான் இல்லையா, 2, 8, 16 வயசுக்குள்ளே 10th +2 நல்ல மார்க் வாங்கிடணும். அதுக்கப்புறம் பயிலாகி படித்தா பிரயோஜனப்படாது. மூவட்டில் கூடாத திருமணம், அது இப்போ நிறைய பேர் நடக்கிறது இல்லை. 24, 25 வயசில் கல்யாணம் நடந்தால், 25 வயசில் கல்யாணம் நடந்தால் என்னாகும், 25 வயசில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து இவருக்கு 50 வயசு மேலே அந்த குழந்தை சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கும். 50 வயசுக்கு கூட வேலைக்கு போக தேவையில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதான் இந்த மூவட்டில் கூடாத திருமணம். 5 8 4 8 மூவட்டு 4 8 பெறாத செல்வம். 32 வயசுக்குள்ளே பணம் சேர்த்துடணும். அதான் 4 8 32 வயசு 36 வயசுக்குள்ளே பணம் சேர்க்கலைன்னா நம்ம பணம் சேர்த்து நம்ம அனுபவிக்க முடியாது இல்லையா. 32 வயசுக்குள்ளே பணம் சேர்த்தா தான் நம்ம நல்ல வசதியாக 4 இடம் போக வர சுத்த கார் பங்களா அனுபவிக்க முடியும். வயசான காலத்தில் சொத்து சோகம் சேர்த்து அனுபவிக்க முடியாது. மாத்திரையை தான் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும், நல்லா சாப்பிட முடியாது. அதான் அந்தந்த வயசில் அந்த இதை பெறணும். அதுக்கு என்ன செய்யணும், ஜாதகம் ஒத்துழைப்பு வேணும்.
கிரகங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும். இது எல்லாம் இருந்தால் முடியுது. எல்லாருக்கும் அமையுமா? எல்லாருக்கும் அமையாது. 100ல் ஒரு 50 பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையும். இல்லை அப்படின்னா மற்றவங்களை சார்ந்தே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக. அப்புறம் இதே கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனையோ துறைகள் இருந்தாலும் கூட அதே மாதிரி இன்னொன்று முக்கியம் என்னன்னா, வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்னு வெளிநாட்டில் போய் சிலருக்கு அந்த வெளிநாட்டு மோகம் நிறைய வந்திருக்கு. தப்பு இல்லை, நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் போய் படித்து சிலருக்கு தான் அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் சக்ஸஸ் ஆகிருக்கு. பலருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கும்போது ஒன்று அது காலேஜ் பிடிக்கல, உடம்பு முடியலாம் வந்துடுறாங்க, இல்லைன்னா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுறது. இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா அவங்க பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து, ராகு கேதுகள் நல்ல இடத்துல இருந்து, நல்ல தசை புத்தி நடந்தால் தான் வெளிநாட்டில் போய் படித்து சம்பாதிக்க முடியும். இல்லை வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்ததோடு இருக்கும், அந்த பட்டம் இங்கே செல்லாத அளவுக்கே இருக்கும். இல்லை அதே தான் இப்போ நான் கேட்க நினச்சது என்னென்னா, நிறைய மக்கள் இன்னைக்கு தேர்வு பண்ணக்கூடிய துறை ஒன்று நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜில் பிஇயில் ஏதோ ஒன்று சேர்க்குறாங்க +2 முடிச்சதுக்கப்புறம். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கூலில் சராசரியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 1000லேருந்து 1500 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வெளியில் வராங்கன்னா, அந்த 1500 மாணவர்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி கிட்டத்தட்ட 1200 பேர், கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் இன்ஜினியரையும் டாக்டரையும் மட்டும்தான் எய்ம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துறாங்க. ஆனால் அதை தவிர்த்து நிறைய துறைகள் இருக்கு. அதை பற்றி அவங்க வந்து பெரும்பாலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறது இல்லை. அதை பற்றி நாலேஜும் பெருசாக தெரியறதில்லை. இதுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக என்ன அறிவுரை கொடுக்கலாம்? 2 காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து என்னாச்சு, பெரியாச்சு, நோய்களும் அதிகமாக மக்களுக்கு வர ஆரம்பிச்சாச்சு. முந்திலாம் ஒரே டாக்டர் தான் உண்டு. ஒரே டாக்டர்னா யார்? எம்பிபிஎஸ். அவரே எல்லாம் பார்த்துருவார், உச்சியிலேருந்து உள்ளங்காலம் எல்லா நோய்க்கும் பார்த்துருவார். இப்போ அப்படி இல்லை, தலைக்கு ஒரு டாக்டர், தலை ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் மூளை நரம்புக்கு, முடி விழுந்துட்டு அதுக்கு ஒரு டாக்டர், அப்புறம் வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் பல்லுக்கு, அப்புறம் முகத்தில் உள்ள ஸ்கின்னுக்கு, தோலுக்கு, அப்புறம் தொண்டைக்கு, அப்புறம் சுவாசத்துக்கு, இல்லையா, காது கண்காது மூக்கு ஒரு டாக்டர், இதயத்துக்கு, ஹார்ட்டுக்கு, குடலுக்கு, கல்லீரலுக்கு, மண்ணீரலுக்கு, முட்டுக்கு, தொடைக்கு, கிட்னிக்கு, அப்புறம் யூரின் பவர் ட்ராக் அதுக்கு யூராலஜி, அப்புறம் முட்டுக்கு தனி, முட்டுக்கு கீழே கணுக்காலு தனி. இது கிட்டத்தட்ட நம்ம உடலில் எத்தனை பாகங்கள் இருக்குது. அப்புறம் ரத்தத்துக்கு, உடலில் எத்தனை பாகம் இருக்கோ அத்தனைக்கும் தனியாக டாக்டர் தனித்தனியான அதுக்குண்டான டாக்டர் சொல்கிறத மாதிரி அதே மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறது, அது எல்லாத்துக்குமே என்னது மிஷின் சொல்கிறது இல்லையா, இயந்திரங்கள் சொல்கிறது. நம்மளுடைய நோயை ஃபுல்லாக பரிசோதனை பண்ணி என்னது இயந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அந்த இயந்திரங்கள் தான் இன்ஜினியரிங். அந்த மருத்துவத்திலேயே அந்த இப்போது உதாரணமாக ஸ்கேன் பார்க்குறாங்கன்னா என்னது, ஸ்கேன் கண்டுபிடிச்ச மிஷின் யார்? டாக்டராக இல்லை, அது ஒரு இன்ஜினியர். அப்போ அதுக்கு இன்ஜினியரிங் தேவை இல்லையா? இப்போ மனிதன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த இன்ஜினியர் மருத்துவம் தேவை இருக்குது, பொறியியலும் தேவை இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து அதுக்குண்டான படிப்புகளில் நிறைய வசதி வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. குழந்தைகளுக்கு அதை படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, சந்தோஷம்தான். இருந்தாலும் கைத்தொழில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொழிலுக்குண்டான தொழில்கள் வந்து நிறைய படிப்புகள் வந்து குறைஞ்சிட்டு வருது, அழிஞ்சிட்டு வருது. இதனால் பலருக்கு கஷ்டமாகவும் இருக்குது. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பாட்டே வரும். ஆமாம், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொண்டு, இதெல்லாம் படித்து எங்கள் டீச்சர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ தான் கவலை இல்லாமல் வாழ முடியும். கண்டிப்பாக. அப்படிங்கிறத நோக்கி இன்றைக்கி இந்த கைத்தொழில் அப்படிங்கிறத நோக்கி நகர்வே இல்லை. கண்டிப்பாக. அதோட போக என்னென்னா முக்கியம், எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஜோசியம், எங்கே பார்த்தாலும் ஜோசியம். எங்கள் ஒரே பாடம் ஜோசிய படிப்பு. ஜோசியம் நிறைய பேர் சொல்கிறோம், உண்மையிலே சொல்கிறேன், தப்பாக நினைக்க, நான் ஜோசியம் தான் இல்லை. ஜோதிடம் வந்து ஒரு கர்ம தொழில். ஜோதிடம் கர்ம தொழில். மற்றவருடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அந்த பிரச்சனைகளோட தாக்கம் அந்த ஜோதிடருக்கு பணம் நிறைய வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குண்டான வர்ற பணத்தை தர்மசாஸ்திரம் தர்மகாரியத்துக்கு செலவு பண்ணாலும் தெய்வகாரி செலவு பண்ணலாம். கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வழியில் செலவாகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ரிட்டையர்ட் டீச்சர் இப்போ வந்து நான் ஜோசியம் பார்த்துட்ருக்கேன், அப்போ நான் பேங்கில் வேலை பார்த்தேன், ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், பென்ஷன் வருது, இப்போ இந்த மக்களுக்கு நன்மைச்சுன்னு ஜோசியம் பார்க்குறேன். இப்படி நிறைய பேர் ஜோசியம் படிக்கிறேன், ஜோசியத்தை படித்து ஜோசியத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது பணத்தை மட்டும் சம்பாதிக்கலை, அதோட பாவத்தையும் சேர்த்து தான் சம்பாதிக்கிறீங்க. இதுதான் உண்மை. இது அனைவருக்கும் பொருந்தும். இதுதான் என்னது, அனைவருக்கும் பொருந்தும். அப்போ அந்த சம்பாதிக்கிறீங்கன்னா தப்பு இல்லை, நல்ல ஜோதிடர்கள் வேணும். சம்பாதிக்கிறான்னா அது தர்மமான முறையில் நியாயமான முறையில் ஒரு வருமானம் வச்சுக்கணும், கேட்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த வருமானத்தையும் ஓரளவு ஒரு தர்ம தானங்கள் இருந்தால் அந்த பணம் நிற்கும். உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற ஜோதிடத்தை சம்பாதிக்கிற பணங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஏதாவது எந்த வழியில் வந்ததோ அதே வழி போகும்.
அதான் உண்மை. மண்குடத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்க குரல் கொஞ்சம் மறந்து போச்சு. மண்குடத்தில் தண்ணீர் வச்சா அந்த தண்ணி வந்து என்ன ஆகும், ஒரு நாளில் 10 நாள் வச்சு எங்கே போச்சுன்னே தெரியாது இல்லையா? மண் பானை குடிச்சிடும். மண் பானை குடிச்சு வெளியே சொட்டு சொட்டா குடிக்கவும் செய்யும், வெளியில் அப்படியே சொட்டு சொட்டா வெளியில் வரும், காற்று இயற்கை உஷ்ணங்கள் குளிச்சிடும், எங்கே போச்சு தெரியலையா? அதே மாதிரி தான் இந்த தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து தர்மம் இல்லாமல் சம்பாதிச்சா அந்த பணம் நிற்காது. முதல்ல எங்கே பார்த்தாலும் ஜோசியர் படிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். நம்ம என்ன ஐயாட்ட நம்ம வந்து இன்ஜினியரிங்கும் மருத்துவமும் நிறைய படிக்கிறாங்களே, அப்போ அதுக்கு நீங்கள் இத்தனை பிரிவு இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இருக்குல்ல. அதுதான் தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா சாரி மருத்துவத்துறையில் மருத்துவம் நிறைய இருக்குது. மருத்துவர் அப்படின்னு அதாவது ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும் குறிப்பிடாத ஜோதிஷ் சாஸ்திரத்தில் டாக்டர் மட்டும் சொல்லலை. டாக்டர், நர்ஸு, கமௌண்டர், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், மாத்திரை தொட்டாச்சுன்னா அவருக்கு அந்த மருத்துவ தொடர்பு இருக்குது தான். அப்படி அப்போ மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், மருந்தை உற்பத்தி பண்ணக்கூடியது, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மெடிசன். அது ஜோசியது ரசவாதம் தான் சொல்லியிருக்கு. மருத்துவம் ரசவாதம். அவன் வித்தான்னா அவன் மெடிக்கல் ஸ்டோர். இது வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ். மருத்துவர் ஆகிறதுக்கு கிரக சேர்க்கை இன்னும் நிறைய வரணும், நிறைய வர வேண்டியது. ஆமாம். பெரும்பாலும் இன்னைக்கு மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா வேலை வாய்ப்பின்மை. கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% மாணவர்கள் இன்ஜினியரிங்கோ மற்ற எதுவோ முடிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்குரிய வேலை கிடைக்கிறது இல்லை. இல்லைன்னா இவங்க மனோபாவம் அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா படித்த துறையில் வேலை கிடைக்கல. இவங்க மெக்கானிக்கல் படித்தா ஒரு டேட்டா என்ட்ரியில் போய் உட்காந்துருக்காங்க. இவங்க ஒரு ட்ரிபிள் படித்தா ஒரு மெக்கானிக்கலில் வேலை கிடைக்குது, கோடிங்ஸில் போய். அது ஒரு 2 காரணம். ஒன்று, இது படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. இது என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள நான் படித்ததோட கரியரில் நான் போனால் தான் நான் அடுத்து டாப்பில் போக முடியும், நான் மாறி போயிட்டேன்னா எனக்கு வந்து அது அந்த கேரியரில் நான் லிஃப்ட் ஆக முடியாது அப்படின்னு நிறைய பேர் சும்மா இருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும், நிறைய உதாரணங்கள் இருக்கு. கண்டிப்பாக பசங்க யார் இருக்காங்கன்னு, நான் இதுதான் படித்தேன் அதில் தான் போக முடியும் அப்படின்னு மாற்றி போனவங்களும் இருக்காங்க. இதுக்கு ஜாதக ரீதியாக என்ன காரணம்? ஜாதக ரீதியாக பார்க்க அவங்க படித்த படிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து அவங்களுடைய தொடர்பு, அவங்க என்ன படிக்கணும் ஒரு விதி இருக்கும், அதை படிச்சுடுவாங்க. அதே விதியில் அவங்களுக்கு தொழில் அமையணும்னு இருக்கும். சிலருக்கு தான் படிப்பு ஒன்றும் தொழில், அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் வேறு மாதிரி இருக்கும். படிப்புக்கு என்னது 2 4 9 11 மேலே. அப்போது அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் 10ஆம் பாவாய் தொழில். இப்போ உதாரணமாக மிதுன லக்னம் வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ மிதுன லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிதுன லக்னத்தில் ஒரு பையன் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி. அந்த மிதுன லக்னத்துக்கு வந்து இவன் இன்ஜினியரிங் ஏதோ ஜாதத்தில் இன்ஜினியரிங்கோ ஏதோ படிக்கணும் இருக்கு, படிச்சிடுறான். அவனுக்கு மிதுன லக்னத்துக்கு 10ஆம் பாவாய் தொழில் ஸ்தானாதிபதி குரு. அப்போ அந்த குரு வளர்த்துருந்தால் அப்பா வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருந்தா பையன் ஃபைனான்ஸ் தான் பார்ப்பார். அப்பா கோயில் சம்மந்தப்பட்டது, ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தால் அது இவருக்கு அதுதான் அமையும். அதே மாதிரி அப்பா பேங்க்கில் வேலை தான் ரிட்டையர்டி பையப்பா நீ பேங்கே போகணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி விட்ருவாங்க. 10ஆம் பாய் வக்கீலை குறிக்கும், சட்டத்தையும் குறிக்கும், புரியுதா? அப்போ சட்ட நுட்பங்களை போவாங்க. சட்டத்தை தனியாக படிக்கணும், அது வேறு விஷயம். இப்போ நடைமுறையில் நானும் பார்க்குறேன். பிஇன்னு சொல்லக்கூடிய நபர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, பில் அடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. பிஇ முடிச்சுட்டு ஹோட்டலில் பில் அடிக்கிறவங்களையும் பார்க்குறோம். அது இப்போ என்ன கேட்டீங்கள, படிப்பு வந்து எதுக்குன்னு கேட்டால் மனிதன் வேலைக்குன்னே கிடையாது. இப்போ நம்ம வேலைக்குன்னு வச்சுட்டு இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்தே அப்படி தான். இப்போ ராஜா வந்து பெரிய ராஜா, நாட்டுக்கே ராஜா. அவன் பையனை படிக்க வைக்கிறான், எதுக்கு படிக்கிறான்? வேலைக்கு போக படிக்க வைக்கிறான் இல்லையா? அறிவுக்கு அவங்ககிட்ட எல்லா தொழிலும் இருக்குது. அறிவை விருத்தி பண்ணக்கூடியது நல்ல பழக்க வழக்கத்துக்கு, நல்ல ஒழுக்கத்துக்கு, மனிதனாக ஆகிறதுக்கு தான் என்னது? கல்வி. அது எந்த கல்வி படித்தாலும் சரி, அதுதான் உண்மை. இப்போ சிஎம் விட்ட பையன் ஒரு சிஎம்மாக இருக்கார், ஒரு பையன் படிக்கிறார், ஏதோ படிக்கிறார் இல்லையா? ஏக்கா படிக்கிறார், அவருக்கு அறிவை வளர்க்க. ஏன்னா சிஎம் இவர் மினிஸ்டர் சிஎம் இவரை யாரும் ஏமாத்திடக்கூடாது இல்லையா? இது ஏமாறாமல் இருக்க என்னது? அறிவு வளர்றதுக்கு, அதுக்கு தான் படிப்பு. அதனால படித்த தொழில தான் வேலைக்கு போகணும்னு அவசியமும் கிடையாது. வேற கிடைச்சாலும் போயிடணும். ஆமாம், சரஸ்வதி என்ன சொல்ல, கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலகம். எவ்வளவோ படிப்பு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை வரும்போது ஆமாம்
போக மாட்டேன்னு இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன அறிவுரை? போக மாட்டான்னு இருக்குன்னா அப்பா அம்மா நிறைய சேர்த்து வச்சிருக்காங்கன்னா இல்ல சேர்க்கவும் இல்லையா, சேர்க்கவும் இல்ல, சரி படிச்சு முடிச்சிருக்காங்க, சரி என்ன நம்ம உறவினர்கள்லயே அப்படி நபர்கள் இருக்காங்க. அது வேற என்ன சொல்லுவோம், அவங்க தத்துவ நம்ம நேரடியா சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதை சொல்லல. அந்த மாதிரி பையன் வந்து ஞானி மாதிரி ஆ, எப்படி எனக்கு இறைவன் படி அளந்துருவான், சரி. யார் ரூபத்திலேயோ அண்ணன் ரூபத்திலேயோ மாமா ரூபத்திலேயோ அப்பா ரூபத்திலேயோ தாத்தா படி அளந்துருவான், கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு போல சிவன் வந்து படி அளப்பான், உடவை பசியை தீர்த்துறா ஒரு நம்பிக்கையில் இருப்பார். சரி, நம்பிக்கையில் இருக்கிறது சரி. வயது கடந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. நீங்க அப்போ வேற எந்த கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படிதான் சரி. அதாவது படிப்பு இதுதான் படிப்பேன்னு அவருக்கு அந்த தொழில் ஸ்தானம் தொடர்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமா கேட்க. ஆமாம். அப்போ ஜாதக ரீதியாக கல்வி ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் ஆமாம் பகையாவோ எதிர்பூர்வமாவோ இருந்தால் கண்டிப்பாக. இப்போ அவருக்கு மிதுன லக்னம் 10ஆம் பாவதி குரு, அந்த குருவாக இருந்தால் அவருக்கு ஆக்சுவலாக சிஏ படித்தா எல்லாருக்கும், காமர்ஸ் படித்தா நல்லா இருக்கும். அது படிச்சிருந்தா அது போட்டி போட்டு வேலைக்கு வந்து சமூகத்தில் இன்னைக்கு வந்து வேலை தொடர்பு எந்த அடிப்படையில் இருக்கு, திசையும் மாறிடும் இல்லையா, வேலை வாய்ப்பு வந்து தொழில மார்க் அடிப்படையில் இருக்கா, இருக்கா இல்ல, எந்த அடிப்படையில் இருக்கு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை சொல்லிட்டு இருக்கு. அந்த நீதியில் இருக்கும்போது இவருக்கு எப்படி அந்த வேலை கிடைக்கும், அதுதான் உண்மை. அப்போ அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல அட்வைஸ் என்ன எடுத்துக்கணும் அவங்க ஐயா? அப்போ திசை வேற மாறிடுது அவங்களுக்கு. படிக்கும்போது ஒரு திசை, வேலை பார்க்கும்போது இன்னொரு, குளத்தொழிலுக்கு வந்துடணும். அது பெஸ்ட். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது மரம் ஏறி கைவிட்டவனும் குளத்தொழில் விட்டணும் ஒன்றும்பாங்க. ஆமாம், மரம் ஏறி கைவிட்டவனும் குளத்தொழில் விட்டும் ஒன்றும்பாங்க. குளத்தில் ஒரு டச்சு சாசு. இப்போ உதாரணமாக பார்த்தாங்க, தப்பானிக்கங்க, இப்போ வந்து கைத்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. குறி சொல்லக்கள் கோடாங்கிகள் வந்து குடுகுடுப்பைக்காரங்க இருக்காங்க, குறி சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பேர் வந்து குடுகுடுப்புக்காரனா, குடுகுடுப்புக்காரன் அந்த வம்சாவளி கம்பளத்து நாயக்கர். அவங்க வந்து ஜக்கம்மா தான் குலதெய்வம். அவங்க வந்து இன்றைக்கி எவ்வளவு ஒரு படிப்பு போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக போனால் கூட அவங்க அந்த தொழில் உடுக்க அடித்து வருஷத்துக்கு ஒரு நாள் உடுக்க அடித்து ஆகணும். அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு நபர் சொன்ன, முக்கியமான நபர் சொன்னது, இதுதான் உண்மை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஆமாம், லட்சக்கணக்கான நிலங்கள் இருந்தாலும் உடுக்க அடிச்சாலும் கோடாங்கி அடிச்சாலும் ஒரு நாள் வந்து தெருவில் போய் குறி சொல்லி அதில் தட்சணை வாங்கி அம்பாள் சாமிக்கு கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிடணும். ஆமாம், அதான் உண்மை. அது மாதிரி குலத்தொழில் விடவே கூடாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கான்வர்சேஷன் இது. எதுக்காக இதை நம்ம கேட்டதை நீங்கள் கரெக்டாக அதுக்குண்டான ஆன்சர் வந்து மக்களுக்கு புரியும்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்படித்தான் அமைப்பு போகும், கல்வி பாவத்துக்கும் தொழில் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்படித்தான் போகணும். நிறைய என்னுடைய கோரில் வேலைக்கு வரல அப்படின்னு இளைஞர்கள், நான் படித்த கோரில் எனக்கு வேலை இல்லை, நான் ரிசர்ச்சில் படித்தேன் எனக்கு ரிசர்ச்சில் தான் வேணும், நான் மெக்கானிக்கல் படித்தேன் மெக்கானிக் தான் வேணும், நான் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் படித்தேன் அதில் தான் வேணும்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம். அதனால் கிடைச்சி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி ஆதி காலத்திலேருந்தே அப்படி தான் அறிவை வளர்க்க கல்வின்னு வச்சுக்கிட்டு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய வழியை பார்த்தால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய வேலை வாய்ப்பு. இப்போ உதாரணம் வந்து நான் என்னெல்லாமே படித்தேன். என்னையே எடுத்தேன் பார்த்துக்க, என்ன படித்தேன்? சொல்லுங்க. எம்ஏ ஃபிலாசபி ரிலிஜன் படித்தேன், எம்ஏ ஜோசியம் படித்தேன், டிப்ளமோ அஸ்ட்ராலஜி முடித்தேன், ஐடி படித்தேன், டைப் ரைட்டிங் போத் இயர் முடித்தேன். ஆமாம், அது நிறைய இருக்குது. டைப் ரைட்டிங் போத் இயர் முடித்தேன், டிஎன்பிசி எழுதினேன், வேலை கிடைக்கல. டைப் ரைட்டிங் போத் இயர். அப்புறம் டைப் ரைட்டிங் டிடிசி முடித்தேன், அது ஒரு வாத்தியாக இருக்குது. இப்போ இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன் இல்லையா. அப்புறம் ஜெம்மாலஜி படித்தேன், நீங்களும் படித்தீங்க. நவரத்தில் சொல் நம்ம நகை கடை வைக்க முடியுதா? நம்ம அப்பா இருந்தால் அப்படியே உட்காந்துக்கலாம். ஆனால் ஜெம்மாலஜி படித்தாலும் அந்த வேலை கிடைக்கல. அப்போ பரம்பரையில் நம்ம ஜோசியம் இருந்திருக்கு. ஜோசியம் ஒரு குலத்தொழில் எங்களுக்கு. ஜோசியம் குலத்தொழில் தாத்தா காலத்தில் இருந்தது எங்களுக்கு குலத்தொழில். அது குலத்தொழிலில் கொண்டு உட்காருது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சேன், கண்டக்டராக வேலைக்கு போயிடலாம்னு. அதுவும் கிடைக்கல. அப்போ கிட்டத்தட்ட நீங்க இப்ப பார்க்கக்கூடிய தொழில் கிட்டத்தட்ட ஒரு 20வது தொழிலாளர் கூட இருக்கு. போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்ணேன், அதுவும் போயிடுது. அதுமாரி அன்றைக்கே ஜோசியம் ஊருக்கு மக்களுக்கு பார்க்கணும்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அது அது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, எது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கானோ அதை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க, சந்தோஷமா பார்க்கணும். நீங்க தேடி போனது பல துறை. ஆமா, எல்லா துறையும் உங்களை கழட்டி விட்டுருச்சு. ஆமா, உங்களை தேடி வந்த துறை ஜோதிடத்துறை ரீதியா. அதை நீங்க பிடிச்சி அதை கொண்டு போய் அது சருக்கிற கிடைச்சதுல சந்தோஷமா பார்க்கணும். அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தாலும் இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் பாக்குறேன், ஜெமாலஜி பாக்குறேன்னா நான் பார்க்கக்கூடிய இந்த தொழில் எனக்கு 27வது தொழில். கண்டிப்பா 27 துறையை தாண்டி இன்னைக்கு இந்த துறையில தெய்வம் படி அளக்குது. ஒரு உருக்காலே வச்சாச்சு, உருக்கால வச்சுட்டு வந்தாச்சு. ஆமா,
ஒரு நேயர் வந்திருக்காரு, என்னன்னு கேட்கலாம் ஐயா. கம்பெனி வச்சுருந்தீங்களே நீங்கள்? ஆமாம், காஸ்டிங் மோல்டிங்ல இருந்து எல்லாமே 27 லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் குரோர் கணக்கில் உள்ளது முதற்கொண்டு பண்ணிட்டு கடைசியில் இது நமக்கு டிரான்ஸ்போர்ட் வச்சாச்சு. இன்னைக்கு இறைவன் இதை 15 லாரி வச்சு ஓட்டியாச்சு. பல துறைகளை சந்திச்சுட்டு வந்து இன்னைக்கு இறைவன் இதுதான் உனக்குன்னு குலத்தொழில் நீங்க சொன்ன மாதிரி இந்த குல பாரம்பரியம் கொடுத்ததுனால அதை சந்தோஷமா பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை ஜீவனம் சுமூகமாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட். எவ்வளவு நேரம் வளவலன்னு பேசிட்டு இருக்கோம் நினைக்க கூடாது. கண்டிப்பா கிடைச்ச வேலையை பார்த்து குடும்பத்தை காப்பாற்ற வழி பாருங்க. ஆமா. ஹலோ, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன காலுக்கு நேர் கட்டாச்சு. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இருக்கா அப்போலோ குழந்தைகள். சொல்லுங்க. நான் வெளிநாட்டில் போய் படிப்பேன், அம்மா பாட்டு அடம் பிடிக்கிறது. ஆமாம், வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன், இல்லை வெளியூரில் அந்த ஊரில் தான் போய் படிப்பேன், இந்த காலேஜில் தான் படிப்பேன், இந்த காலேஜில் இறங்கச்சா படிப்பேன்னு அம்மா அப்பாவை மிரட்டுறது. ஆமாம், அவங்க சக்திக்கு மீந்தி கடனை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு கடையில் அந்த பிள்ளைகளுக்கு சில கல்யாணம் முடிச்சு போயிருக்கு. சரி, இப்போ இதை நம்ம பார்த்ததுலேயேயா இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கண்டிப்பாக 2 விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரத்தை ஆட்டி பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒன்று, அவங்க குழந்தைகளுக்கு செலவழிக்கக்கூடிய கல்வி செலவு. கண்டிப்பா. 2வது, அவங்க குடும்பத்தாருக்கு நடக்கக்கூடிய மருத்துவ செலவு. கண்டிப்பா. இந்த 2 செலவினங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பிரட்டி போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ மருத்துவ செலவு வரும், அது விதி கர்மா, அது நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஜாதக அமைப்பு என்ன, பரிகாரம் என்னங்கிறது. கண்டிப்பா. இந்த கல்விக்கு சராசரியா ஒரு கோயம்புத்தூர்லயோ சென்னையிலோ சேர்க்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி சேர்க்கும் பொழுது சரி, இதே பிஇக்கோ மற்றதுக்கோ 20 ல இருந்து 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த 4 வருஷ கோர்ஸ் 5 வருஷ கோர்ஸ் அவங்க முடிக்கிற மாதிரி. கண்டிப்பா. இதனுடைய பலன் இருக்குமா அப்படிங்கிறத பெற்றோர் ஜாதகங்களும் ஏதாவது தீர்மானிக்குதா? கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து குழந்தைகளை வச்சு பெருமை இருக்கணும், குழந்தைகளை வச்சு பண வருமானம் இருக்கும், குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குன்னா அந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு போகும். சரி, இல்லை படிக்கிறது படித்து பாஸ் ஆகிடும், அப்புறம் வேலை கிடைக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் ஜாதக அமைப்பு தலையெழுத்தில் வேலை கிடைக்கும்னு இருந்தால் தான் வேலை கிடைக்கும். செலவழிக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு நீங்க ஜோதிட ரீதியா என்ன அறிவுரை கொடுக்குறீங்க? ஜாதகத்தை பார்த்துட்டு இல்லை, ஜாதகத்தை பார்த்து அது வேலைக்கு போகக்கூடிய ஜாதகமாக இருந்தால் வேலை சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும், தொழில் செய்யக்கூடிய ஜாதகமாக இருந்தால் சுயதொழில் என்ன பண்ணால் அது சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும். அது அவங்க குடும்ப சூழ்நிலை வருமானத்தை பொறுத்து அவங்களுடைய குடும்பத்துடைய பின்னணிவு பேக்ரவுண்டை பொறுத்து இல்லையா? அதான் அப்படிதான் உண்மையாக இருக்குது. அதான் உண்மை. அதாவது இன்னொன்று இருக்குது, அதாவது ஒரு படிப்பை முடிச்சு நான் எந்த ஊர்லேயும் போய் வேலை பார்ப்பேன்னு நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை குழந்தைக்கு இருக்கணும். 2வது, அம்மா அப்பாவுக்கும் அந்த குழந்தை பாசத்தில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைய வெளியூருக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன், எனக்கு ஒத்த பிள்ளை தான் இருக்குது, ஒரே பிள்ளை தான் இருக்குது, நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், எங்கேயே வேணும்னா அது ஒன்றும் செய்யும். சில படிப்புக்கு வெளியூரில் தான் வேலை கிடைக்கும், சில படிப்புக்கு என்ன செய்யும், என் பிள்ளை ஒரு பிள்ளை ஒத்த பிள்ளை வச்சுருக்கானா வெளியே அனுப்ப மாட்டேன், அப்போ வச்சுக்கோ. அப்படி நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா? அது சூழ்நிலை என்ன செய்ய முடியும், தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்லவும் முடியாது இல்லையா? படிப்பு எல்லாருக்கும் இப்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தாச்சுன்னா உதாரணமாக நம்ம ஊரில் எலக்ட்ரிக்ஸ் என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள்? பெருசாக ஒன்றும் இல்லை. இஞ்சி போனால் டாட்டா சோலார் போகணும், 3 ஷிஃப்ட்டு வேலை, காலு கெடுக்க நின்னா 15,000 ரூபா சம்பளம். அது சம்மந்தப்பட்ட வேலை இருக்க, பேனலில் தொடச்சி எடுக்கணும் அதான் வேலை. அப்புறம் அது அவனோட அறிவை பொறுத்து. அதாவது படித்தாலும் ஒரே டிப்ளமா ஹோல்டர் அவன் அறிவு திறமையாக இருந்தால் அந்த கம்பெனியில் மேல்நிலைக்கு வந்துடுவான். அவனுக்கு அறிவு செயல் பொறுமை இல்லைன்னா அவன் வந்து கீழே வந்து தொடச்சிட்டே தான் இருக்கணும். உண்மை தானே? அதே, ஆமா, அது படிச்ச கல்வி அவனுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். கண்டிப்பா. இப்போ அதே போல 20 லட்சம் ரூபாயில இருந்து சாதாரண கல்விக்கு இன்னைக்கு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஒன்றும் இல்லையா, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க சென்னையில் எஸ்ஆர்எம் மாதிரி பல்கலைக்கழகங்கள் சேர்ந்துட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது கூட ஒரு 7-8 லட்சம் ரூபாய் இருக்குது. ஒரு பிகாம் நீங்க அதெல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான். அரசாங்க கல்லூரியை வந்து ப்ரொஃபஸருக்கு 1 லட்ச ரூபா 2 லட்சம் சம்பளம் கொடுத்து ப்ரொஃபஸர் நல்லா படிச்சுட்டு நல்லா தான் எடுக்க, அங்கேயே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, அங்கே போகக்கூடிய வாய்ப்புன்னா அந்த அரசாங்கத்திலிருந்து நடத்தக்கூடிய கல்லூரிகளினுடைய இப்போ நிறைய இதே கேள்வி அப்படி மாற்றி கேட்போமே, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச் நல்லா தான் செயல்படுது, எல்லா மருந்து இருக்கு, ஏன் தனியார் ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் போறாங்க? இவன் மனநிலை தான் காரணம். உண்மையிலே பார்த்தா நிறைய பெரிய பணக்காரங்க அங்கே போய் ஜிஹெச்சில் போய் பார்க்கத்தான் செய்கிறாங்க. மனநிலை காரணம், பயம், எல்லாமே இருக்கு. ஆமாம், எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக எல்லா விஷயமும் இருக்குது. இல்லை இன்றைக்கி சாதாரண ஒரு பல்வலிக்கு பல்ல பிடிங்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பல்ல பிடிக்கக்கூடிய ஆட்களும் இருக்குது, வெளியில் துட்டு கொடுத்து பல்கூடிய ஆட்களும் இருக்குது இல்லையா? அப்போ சில இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியிலே பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அது அவங்கவுங்க இதை பொறுத்து இருக்கு. அதே போல் கல்வியும் அவங்களுடைய ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அவங்க போய் படித்து அதில் படித்து பெரிய ஆளான சாதாரண, அதாவது கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இன்னைக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லா காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் லா காலேஜ் இருக்கு, படிக்கிறாங்க. சாதாரண 2000 5000 10,000 ஃபீஸ் கட்டி படிச்சு பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜான ஆகக்கூடியவர்களும் இருக்கு.
இதே இது ப்ரைவேட் லா காலேஜில் போய் படிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்குது. இது என்னது அவங்க தலையெழுத்து பொறுத்து. அந்த தலையெழுத்தை நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம். ஜாதகத்தை பார்க்கலாம். எந்த மாதிரியான வழிமுறை கொடுக்குறீங்க, இவருக்கு செலவழிக்கலாம், ஆமா, இந்த மாணவருக்கு நீங்க செலவழிக்க வேண்டாம், கண்டிப்பா இவருக்கு நீங்க சொத்தை வித்து கேஸ் இது நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இவருக்கு கடன் வாங்கி ஃபீஸ் கட்டலாம், கண்டிப்பா திருப்பி வந்துரும், இவருக்கு செலவழிக்கிறதே கண்டிப்பா. அது ஜாதகத்தை பார்த்து தெளிவா சொல்லலாம். அதுக்கு உண்டான பாவங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ அதெல்லாம் எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட முடியும்? இதுக்கு தான் ஜோதிடம் மிக அற்புதமா வழிகாட்டுது. சில ஜாதகம் வந்து எல்லாம் மருத்துவம் படித்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளைண்ட் போது 100 ரூபா இல்லை 200 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாது. மிஞ்சி போனால் 500 ரூபா வாங்கலாம். அதே சில மருத்துவ டாக்டருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு 5000 கன்சல்ட்டி வாங்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அது அவங்களுடைய திறமைகள் ப்ளஸ் கைராசி யோகம் எல்லாம் சேர்ந்து அப்படி தானே. அதுதான் அவங்க ஜாதகம். அப்போது நிறைய மருத்துவத்தில் வருமானம் வரணும் அப்படின்னு கேட்டால் வருமானம் அந்த டாக்டருக்கு அந்த ஜாதகருக்கு வரும்னா அவங்க நீங்கள் வெளியில் பணத்தை கொடுத்து படிக்க வைக்கலாம். என்னதான் 1 கோடி ரூபா இது மருத்துவத்தில் படிக்க வச்சாலும் வருமானம் வராது, வேலைக்கு தான் போகணும். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இதுதான் உண்மை. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஐயா சொன்னதுலேருந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸை உங்களுடைய பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அடுத்து பொறியியல் இன்ஜினியரிங் சார்ந்தது ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவரை நம்பி ஃபீஸ் கட்டினா முதல்ல ஹாஸ்டலில் இருந்து படிப்பாரா? முதல் கேள்வி அதை பார்க்கணும் ஜாதகத்தில். இதில் என்ன ஒரு பிரச்சனை அட்டன் பண்ணுங்க. என்ன பிரச்சனைன்னா மருத்துவம் தான் நான் நீட்டு தான் போவேன், நான் பாஸ் ஆகிடணும், வீட்டில் சண்டை போடுவாங்க. நான் ஜோசியர்கிட்ட கேட்டேன், இவனை வரான்னு சொன்னால் ஜோசியருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டான் அப்படின்லாம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியது நிறைய இருக்குது. கடைசியில் கிடைக்கலாம்னா ஆமாம் அந்த ஜோசியர் சொன்னால் சரிதான்ப்பா. கண்டிப்பாக. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க மேடம், யாரை கேட்குறீங்கம்மா? ஏஜ் வயசு என்னாச்சு? 21. ஓகே. என்ன படிச்சுட்டு இருக்காங்க? படிச்சு முடிச்சாச்சு. ஒர்க் இல்லை. என்ன படிச்சாங்கம்மா? காமர்ஸ் படிச்சது தான் நல்லாயிருக்கும். என்ன காமர்ஸ் கம்ப்யூட்டர் நல்லா இருக்கு. என்ன படிச்சீங்க? காமர்ஸ். கரெக்டாக இருக்காமா உங்கள் நட்சத்திரம்? உங்கள் நட்சத்திரம் கரெக்டாக வருது இல்லையா? நீங்கள் சொல்கிறதுக்கு முந்தைய காமர்ஸ். அவள் படித்த படிப்புக்கு உண்டான வேலையே கிடைக்கும், அவளுக்கு பேங்க்லேயே கிடைக்கும். முயற்சி பண்ண சொல்லுங்க. எப்போ இந்த 2026 முடியறதுக்குள்ளே கிடச்சிரும். கிடைக்கும்னு ஜோசியர் சொல்லியாச்சு. இதனால் வரை எவ்வளோ புக்கு வாங்கி படிச்சிருக்கீங்க பேங்க் எக்ஸாமுக்கு? கண்டிப்பாக உண்டு. நம்பிக்கையை விட்டுறாங்க, உறுதியாக உங்களுக்கு பேங்க்கில் வேலை உண்டு. சரியா? ரிசர்வ் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்லேயே கிடைக்கும். வேண்டாம் அங்கே போயப்போ அது உங்கள் குடும்ப சூழ்நிலையே பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் போனாலும் படிப்பை விட்டுறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரைவேட் பேங்க்கில் 3 மாதத்துலேயே வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஹலோ, ப்ரைவேட் பேங்க்கில் குறிப்பாக ஒரு பேங்களோட அடையாளத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்க. ஓப்பனாக சொல்ல மாட்டேன். சரியா? வெள்ளை கலரும் ப்ளூ கலரும் போர்டில் இருக்கும். வெள்ளை கலரும் ப்ளூ கலர் போர்டில் இருக்கும். சி எழுத்தில் ஆரம்பிக்கும் அந்த பேங்கு பேர், ப்ரைவேட் பேங்க். பார்த்துக்கோ, ஓப்பனாக சொல்லிடுறாங்க, அங்கே கிடைக்கும் இப்போதைக்கு. என்னம்மா? கண்டிப்பா ஆசிரியர் எனக்கு கிடைக்குமா? நம்பிக்கையோட கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு ஜாதகப்படி கிடைக்கும். சரியா? அந்த கோச்சிங் நீங்க படிக்கிறீங்களே புக்கு, அதுல அந்த டாப் எண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் எண்ட் வரைக்கும் கரெக்ட் குடிச்சிடணும். இது உங்க கையில நம்பிக்கை இருக்கல. குடிச்சு கண்டிப்பா உண்டுமா உனக்கு. இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்க கிரக பலம் வேலையை தூக்கி கையில. நம்பர் மார்க் நிறைய வாங்கினா தான் ரிசர்வ் பேங்க்லேயே ஸ்டேட் பேங்க்லேயே கிடைக்கும். கடைசி மார்க் வாங்கினா கிராம வங்கி தான். அதனால ஒரு நம்பர் 1 பேங்க்லேயே கிடைக்கும். சரியா? முயற்சி பண்ணி ஆழ்ந்து படிங்க, உறுதியா கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களா அவங்க? பொருளாதார சர்டிஃபிகேட் வாங்கல. சரி. ஹலோ, முருகன் அப்படின்னு ஒரு நேயர் வந்தாங்க. ஹலோ, ஆமா ஜாதக ஐயா தான், சொல்லுங்க. பையனா? பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, 29 வயசு. எந்த ஊருமா? சொல்லுங்க ஐயா, ஜாதக ஐயா என்ன சொல்லுங்க. வயசு என்ன? 29. பூராடமா? ஆமா, பூராடம். குட்டி சுக்கரன் அவருக்கு முடியாச்சு. சுக்கரம் 10, சூரியன் 16, சந்திரன் 26. செவ்வாய் தசை நடக்கிறதுமா? செவ்வாய் நல்ல தசை. ஜாதகத்தில் ஏதாவது செவ்வாய் தோசை எதுவும் இருக்குன்னு சொன்னாங்களா? ஜாதகத்தை பார்த்து யார்ட்டையா பார்த்து செவ்வாய் தோசை இருக்கு ஏதாவது சொன்னாங்களா?
ஆமாம் இருந்திருக்கலாம், இருக்க போய் தான் கழிச்சிருக்கேங்க. பின்ன என்ன இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க, கழிச்சாச்சு. ஆ அதான் ஜாதகம் தான், நீங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்கிறேன் செவ்வாய் இருக்குன்னு. கழிச்சு நல்ல கழிச்சாலும் அவர் அங்கே தான் இருப்பார். நீங்கள் கழிச்சாலும் செவ்வாய் அந்த ராசி விட்டு ராசி மாறாது, அப்படியே தான் இருக்கும். பலன் நல்ல பலன் கிடைக்கும். அவருக்கு 30 வயசு முடியக்கூடிய ஸ்டேஜில் கல்யாணம். 29 நடக்குப்போ. எந்த மாதம் பிறவி? புரட்டாசி. இந்த புரட்டாசி 30 முடிஞ்சு இந்த புரட்டாசிக்கு அப்புறம் தான் கல்யாணம். அவருக்கு கல்யாணம் உண்டு. உள்ளூர்லேயே 30 கிலோமீட்டருக்குள்ள பெண் அமைஞ்சிரும் என்ன? ஆமாம் 30 புரட்டாசிக்கு அப்புறம் 30 வயசுக்குள்ள 30 கிலோமீட்டருக்குள்ள அமையும் என்ன? என்ன வேலை பார்க்குறாருமா அவர்? வசூலா, பணம், ஃபினான்ஸா, மார்க்கெட்டிங்கா, என்ன வேலை பார்க்குறாரு? அதைத்தான் நான் சொன்னேன், 30 வயசு முடிஞ்சால் திசை விடலில் கல்யாணம் பண்ணக்கூடாது. திசை விடல் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். திசை விடலில் கல்யாணம் பண்ணால் பொண்ணு பிடிக்காதும்போது மாப்பிள்ளை பொண்ணை பிடிக்காதுங்க, நிச்சயம் பண்ணி நின்று போயிடும். திசை விடுதல் முடியட்டும். நான் ஜோசியர் அழகாக சொல்லியிருக்காரு, திசை விடுதல் முடிஞ்சு பண்ணுங்க. நான் தான் ஜாதகத்தை பார்க்காமலே சொன்னேன் 30 வயசு முடியட்டும்னு, புரட்டாசி கழியட்டும். சரி, தேங்க்யூ. அந்த அம்மாவுக்கு என்ன நட்சத்திரம், இவருக்கு என்ன நட்சத்திரமா? அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம், அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் 7வது நட்சத்திரத்தை கொண்டு பொருத்தம் பார்த்து சேர்த்துருக்கு. எத்தனை நட்சத்திரம்? பெண்ணுடைய நட்சத்திரத்து 7வது நட்சத்திரத்தில் சேர்த்துட்டாங்க பொருத்தத்தில். சொந்தம்னு முடிச்சுட்டீங்களோ? சரி சொல்லுங்க. சரி அதனாலும் தப்பில்லை, குடும்ப விஷயம் அப்படியே வச்சுக்கிடுங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க அம்மா, ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இருந்தால் போகிறேன்னு சொல்கிறா இல்லையா? மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அந்த பொண்ணுக்கு? மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கலாம், பையனை பிடிச்சிருக்கலாம். இப்போ இல்லை, அதை கேட்கல. இப்போ வந்து மாப்பிள்ளை அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சரிங்காங்களா? கவலைப்பட ஒன்று சேர்ந்துருமா, ஒன்று சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. என்ன நம்ம மணிமூர்த்தியில் உச்சிஷ்ட விநாயகர் இருக்கார் இல்லையா? ஒரு நிமிஷம் அதான் சாலகமாக இருக்கிற பிள்ளையார் வேறு, அது புருஷன் முன்னாடி ஒன்று சேர்த்து வைக்காது. அந்த பிள்ளையார் கல்யாணத்துக்கு முந்தி கல்யாணத்துக்கு தாலி கட்ட தான் அனுமதி கொடுப்பார் அவர். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உச்சிஷ்ட பிள்ளையாரை கும்பிடுவோம் என்ன? மணிமூர்த்தி மாதுளம்பழம் வாங்கி கொண்டு போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மணிமூர்த்தீஸ்வரத்தில் உச்சிஷ்ட பிள்ளையார் இருக்காரு, அங்க மாதுளம்பழம் வாங்கி வச்சு 2 பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சேர்ந்துருன்னு சொல்றாங்க. நல்லது, ஓகே. ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு போய் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய ஜாதக ரீதியான ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிட நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிந்து கொண்டு இருந்தோம். நமக்கு வந்து இப்போ ஒரு நேயர் தொடர்பில் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார், கேக்குதா? கேக்குது சார். சொல்லுங்க, டிவி பார்க்காம பேசுங்களேன் ஃபோனில். பெயர் நட்சத்திரம் சொல்றீங்களா? சரி, வயசு என்னாச்சு? 40. ஓகே. இன்னும் பூசம் இல்லையா? பூசம் சனி 10 11 கேது 30. அப்போ சுக்கர தசை நடக்கிறது அவங்களுக்கு. அஷ்டமச்சனி முடிஞ்சாச்சு என்ன? நல்ல டைம். பூசம் எதுனாலும் பண்ணலாம், நல்லா இருக்குது. கடந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்க பாவம், எல்லாம் இருந்தும் கஷ்டமாக ஒரு சூழ்நிலை முடிஞ்சாச்சு என்ன? ரொம்ப நல்லா இருக்குது. இனிமே தான் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய காலம், இனிமே தான் ரொம்ப நல்லா இருக்கு. பரிகாரம் பேச ஒன்றுமே வேண்டாம். சுக்கரன் நல்ல தசை தான். வெள்ளிக்கிழமை ஏதாவது பெருமாவில் போய் சாமி மட்டும் வாங்க போகிறோம் என்ன? நீங்கள் எதாவது கேட்க விரும்புகிறீங்களா? தைரியமாக போடலாம். ஐயா கடன் அடைச்சிடலாம், தொழில் ஓடும், தைரியமாக போடலாம். ஆள் ஏற்றக்கூடியதா சரக்கு ஏற்றக்கூடியதா? ஆள் ஏற்றக்கூடிய வண்டியா சரக்கு ஏற்றக்கூடிய வண்டியான்னு கேட்டேன்.
அதில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலாம். கடகராசிக்கு எப்பயுமே மக்கள் தொடர்பு இருக்கும். கடகராசி வாகன தொழில் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகம் அப்படின்னாலே நண்டு. நண்டுக்கு எத்தனை கால்? 8 கால் இல்லையா? எத்தனை? 8 கால். அதே மாதிரி கடகராசிக்கு எப்பவுமே இந்த 4 சக்கர வாகனம், 8 சக்கர வாகனம் எல்லா வண்டியும் நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் நேரடி ஒளிபரப்பு. லாஸ்ட் காலர் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து கடைசி பகுதியாக வரக்கூடியது தேவ பிரசன்னத்தை பற்றி நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை இறுதியில் முடிக்கிறோம். கோவிலுக்கு தெய்வத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, சுவாமி எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய திருவிழாக்கள், வழிபாடுகள், கொடை விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடக்குதா நடக்கலையா, கொடுக்கக்கூடிய கொடை மற்ற நைவேத்தியங்கள் பூஜை பொருட்கள் எல்லாம் சுவாமி ஏற்றுக்கிட்டதா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியோ அம்பாலோ அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கா, அதாவது அருள் வழங்கக்கூடிய நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதுக்கு தேவ பிரசன்னம்னு பேர். இந்த கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னத்துக்கு நீங்கள் என்னுடைய நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 9442448789 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கோவிலுக்கு பிரசன்னம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரசன்ன அனுபவங்களை ஒவ்வொரு இடமா நான் சொல்லிட்டு வரும்போது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட சொல்லியிருந்தோம், நிறைய கோவில்களில் தெய்வத்தினுடைய சாநித்தியம்னா தெய்வத்தினுடைய அருள் வழங்கும் தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த விக்கிரகத்திலேயோ அந்த பூடத்திலேயோ அந்த சுவாமியினுடைய அருள்பாலிக்கும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நிறைய இருந்தாலும், பெரும்பாலான காரணங்கள் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கோவிலில் விளக்கு போடுறதுன்னு சொல்லுவோம். இந்த விளக்கு போடுறதுல சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நெய், பசு நெய், இந்த 3 தவிர தீபத்துக்குன்னு ஒரு எண்ணெய் வருது. அதுக்கு எதையோ பிராண்ட்ல வருது. எந்த பிராண்டுக்குள்ளேயும் இப்போ நான் சொல்ல விரும்பலை, அது சொல்லக்கூடாது பொது தளத்தில். ஸோ தீப எண்ணெய்னு வரக்கூடியதுல சென்டடு அது இதுன்னு ஆட் பண்ணி வரக்கூடியது எல்லாமே ரசாயனம் சார்ந்த க்ரூடாயிலிருந்து வெளில வரக்கூடிய எண்ணெய் சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தும் பொழுது அதை விளக்கு போட போட, வீட்டில் விளக்கு போட போட, கோயிலில் விளக்கு போட போட சாமியினுடைய சாநித்தியம் மிக 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 குறைஞ்சு போய் அருள்பாலிக்கும் தன்மை ரொம்ப குறையுது. கலியுகத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருக்கக்கூடிய கோவில்களில் முதல்ல கோவிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய எண்ணெய் ஒன்று சுத்தமான நல்லெண்ணெய், இல்லைன்னா பசு நெய். பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், மற்ற சாமிக்கு தேங்காய் எண்ணெய் போடலாம், தப்பு கிடையாது. கேரளா ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான். இந்த 3 தவிர வேற ஏதாவது சிந்தட்டிக் ஆயில் நீங்கள் வாங்கி கொடுத்தால் முதல் பாவம் உங்கள் குடும்பத்துக்கு. அதுக்கு அடுத்த பாவம் கோவிலில் வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு அதை விட பாவம். ஏன்னா தெய்வத்தன்மையை குறைக்கக்கூடிய வேலையை இந்த தீபம் செய்யுது. அதனால் இந்த தீப எண்ணெய்க்குன்னு வரக்கூடிய நான் எலிஜிபிள் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது அல்லன்னு எழுதியிருப்பாங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். சாப்பிடுவதற்கு உகந்தது அல்லன்னு போட்டிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்லாததை தெய்வத்துக்கு ஏற்றினால் கோயிலில் நெய் ஏற்றுறாங்க, நெய்யை வர விற்கிறோம் நக்கி பார்க்க சொல்லலாமா? கண்டிப்பா, அது நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. கோவில்ல விற்கக்கூடிய நெய்னு சொன்னா நக்கி பார்க்க சொல்லலாம். ஆமா, நெய் அது நெய் இல்லை, அது டால்டாவினுடைய ஒரு பகுதி. இது மிக மிக பெரிய பாவச்செயல். கண்டிப்பா கோவில்ல விற்கக்கூடிய தீபம் நீங்க கான்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க, கான்ட்ராக்ட் 10 லட்சம் 15 லட்சம்னு போகுது. ஆனா அங்க விற்கக்கூடிய நெய் விளக்கு போடுங்க, நெய் விளக்கு போடுங்கிறாங்க. அது சுத்தமான நெய்யா இருந்தால் நன்மை, அவங்களை நான் பாராட்டுறேன். இல்லைன்னா அந்த நெய்யை ஏத்தும் பொழுது டால்டா சம்பந்தப்பட்டது ஏத்தும் போது அது மாமிசத்தினுடைய கொழுப்பு கலந்ததாக வருது. இப்ப சமீப காலத்துக்கு முன்னால பெரிய பிரச்சனையாச்சு, திருப்பதி பிரசாதத்திலேயே ஏதோ கலந்ததுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது தெய்வ சாநித்தியத்தை ரொம்ப ரொம்ப குறைக்கும், அருள்பாலிக்கும் தன்மையை குறைக்கும். கலியுகத்தினுடைய உச்சபட்ச தோஷம் அப்படிங்கிறது இந்த கோவில் ஏற்றப்படக்கூடிய தீபத்துல இந்த விளையாட்டு நடக்குது. இது ரொம்ப கோபத்தோடையும் என்னுடைய வருத்தத்தோடையும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து டால்டாவை போடக்கூடிய விற்கக்கூடிய தீபத்தை கோயிலுக்குள்ள விற்கிறவங்க விற்காதீங்க. எள்ளு கிளி நீங்க வித்தீங்கன்னாலும் பரவாயில்ல, சுத்தமாக முதல்ல அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, கூட 10 ரூபா கேட்டு வாங்கிக்கோங்க, தவறு கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது பெரிய ஆலயங்களையும் நெல்லையப்பர் கோவில் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஆலயங்கள்லையும் இந்த தவறு நடந்து கொண்டு இருப்பதாக தகவல் வருது. தனிநபரை யாரையும் நான் விமர்சிக்கல, யாருடைய மனதையோ யாருடைய வியாபாரத்தையோ புண்படுத்தக்கூடிய நோக்கம் எனக்கு இல்லை. ஆலயம் சிறப்பா இருக்கணும், கோவில் சிறப்பா இருந்தா தான் குடி சிறப்பா இருக்கும், மன்னன் சிறப்பா இருந்தா தான் குடி சிறப்பாக இருக்கும் சொல்ற மாதிரி ஒரு ஊர்ல கோவில் தெய்வம் நல்லா இருந்தா மட்டும்தான்
மக்கள் சிறப்பாக வாழ முடியுங்கிற அடிப்படை தர்மத்தை கொண்ட விதி நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை விதி. இதை மாற்றுவதற்கு பலவிதமான சூழ்ச்சிகள் நடக்குது. அந்த சூழ்ச்சியெல்லாம் என்னங்கிறது இப்போ நான் பொதுத்தளத்தில் சொல்ல விரும்பலை. அதனால இந்த சூழ்ச்சியை முறியடிக்கும் விதமாக பக்தர்கள் இயற்கையான உணவிற்கு உட்கொள்ளக்கூடிய எண்ணெய் எதுவோ அதை மட்டும் வாங்கி போடுங்க. கடலை எண்ணெய் போடக்கூடாது, சாப்பிட்ற எண்ணெயாக இருந்தாலும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 6 to 7 நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், கோவில் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், ஜாதக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் வந்து பார்க்கலாம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பக்கூடிய நபர் ஐயாவுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபருக்கு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.